வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு அருகே தேரி குடியிருப்பில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற தலமான கருக்குவேல் ஐயனார் கோவில். இது 500லிருந்து 1000 ஆண்டுகள் பழமையான கோவில். இக்கோவில் சிவப்பு மணல் தேரிக்கு நடுவே அமைந்துள்ளது. சுற்றிலும் செம்மண் பரப்பும் முந்திரி மற்றும் பனை மரங்களும் சூழ்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் இடம் இது. இயற்கை வளம் மிகுந்த இந்த செம்மண் பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன் கற்குவா என்னும் மரம் வளர்ந்திருந்தது. அந்த மரத்தில் தோன்றிய ஐயனார் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியதால் கற்குவா ஐயன் என்றும் அழைக்கப்பட்டார். காலப்போக்கில் கற்கு வேலப்பன், கற்குவாலை ஐயன், கற்கோலையன் என்று அழைக்கப்பட்டு தற்போது கற்குவேல் ஐயனார் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் வரலாறு பற்றி பார்ப்போமா? ஒரு சமயம் பொதிகை மலைக்கு அடியில் இருக்கக்கூடிய காக்காய்ச்சி மலையிலிருந்து திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவிலுக்கு கொடிமரம் வெட்ட வரும்போது பேச்சியம்மன், சுடலை மாடசாமி, பிரம்மசக்தி அம்மன் முதலான 21 தேவாதி தேவதைகள் எல்லோரும் இடையூறு செய்தார்கள். உடனே கொடிமரம் வெட்டச் சென்றவர்கள் எல்லோரும் சொரிமுத்து ஐயனாரிடம் சென்று முறையிட்டனர். சொரிமுத்து ஐயனாரின் கட்டளைப்படி அந்த 21 தேவாதி தேவதைகளும் அந்த கொடிமரத்தை திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் கொண்டு வந்து சேர்த்தனர். அந்த கொடிமரத்திற்கு பின்னாலேயே சொரிமுத்து ஐயனார் வந்து கொண்டே இருந்தார். வந்து கொண்டு இருக்கும்போது செம்மண் காட்டுப்பகுதியில் தேரி குடியிருப்பு என்ற இடம் உள்ளது. அந்த செம்மண் தேரி சொரிமுத்து ஐயனாருக்கு மிகவும் பிடித்து போகவே சொரிமுத்து ஐயனார் அந்த செம்மண் தேரியில் உள்ள கருவா மரத்தின் மீது அமர்ந்து கொண்டார். அதன் பிறகு தான் இங்கு இருப்பதை அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த நிலக்கிழாரின் கனவில் தோன்றி, நான் ஐயனார், நீ வசிக்கும் பகுதியில் உள்ள கற்குவா மரத்தில் அமர்ந்திருக்கிறேன். எனக்கு இவ்விடம் பிடித்து விட்டது. எனவே இந்த இடத்தில் எனக்கு கோவில் கட்டி பூஜை செய்து வா. நான் உன்னை மேம்படுத்துவேன். என்னை நம்பி வணங்கும் பக்தர்களுக்கு எல்லா வளமும் நலமும் அழித்து காத்திருள்வேன் என்று கூறுகிறார். உடனே நிலக்கிழார் என்ன செய்தார் என்றால், அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த சிற்றரசன் உதவியுடன் கோவிலை கட்டினார். மக்கள் எல்லோரும் கற்குவா மரத்தின் மீது அமர்ந்த ஐயன் என்று பாசத்துடன் அழைத்து வந்தனர். அதுவே காலப்போக்கில் மருவி இன்று கற்குவேல் ஐயனார் என்று அழைக்கப்படுகிறது. கற்குவேல் ஐயனார் சொன்னதுபடியே தேவாதி தேவதைகளுக்கும் இந்த இடத்தில் கோவில் கட்டி கொடுக்கப்பட்டது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இந்த கோவிலை கட்டி அந்த நிலக்கிழாருக்கு ஒரு மகன் பிறந்தார். அந்த மகனுக்கு கற்குவா ஐயனார் என்றே பெயரிட்டு அழைத்து வந்தனர். கற்குவா ஐயனாரும் அந்த பெயரை சுருக்கி கற்கையனார் என்று அழைத்தனர். இந்த நிலக்கிழாரின் வம்சாவழியில் வந்த கற்கையனார் இதே பகுதியை ஆட்சி செய்து வந்த அதிவீர ரணசூர பாண்டிய மன்னனிடம் அமைச்சராக இருந்தார். இந்த மன்னனின் கோட்டைக்கு அருகில் ஒரு அழகான சுனை ஒன்று உள்ளது. அந்த சுனையின் மேற்பரப்பில் ஒரு மாமரம் ஒன்று உள்ளது. அந்த மாமரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்னவென்றால், தினமும் ஒரு காய், அதுவும் கனிந்த நிலையில் தானே விழும். அப்படிப்பட்ட மாமரம் தான் அந்த சுனை அருகில் இருந்தது. ஒரு நாள் அந்த சுனையில் தண்ணீர் குடிப்பதற்காக முனிவர் ஒருவர் வந்தார். அங்கு தண்ணீர் குடித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த மாமரத்திலிருந்து ஒரு கனி ஒன்று விழுந்தது. உடனே அந்த முனிவர் அந்த பழத்தை கையில் எடுத்துக்கொண்டு மன்னரை பார்க்க சென்றார். அங்கு மன்னரை பார்த்து, இந்த மாம்பழம் கிடைத்தற்கரிய பழம். இந்த மாம்பழத்தை நீங்கள் அன்றாடம் வழிபடக்கூடிய இறைவனுக்கு தினமும் ஒரு கனியை சமர்ப்பித்துவிட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தால் உடலில் பிணியும் மூப்பும் அண்டாது என்று கூறுகிறார். ரொம்ப சந்தோஷமாக மன்னர் அந்த முனிவரிடமிருந்து பழத்தை வாங்கி கொண்டார். அன்றிலிருந்து அந்த மரத்திலிருந்து தானே பழுத்து வரும் யாரும் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக 4 வீரர்களை மன்னர் காவலுக்கு வைத்தார். அந்த பகுதியில் கணவனை இழந்த ஒரு விதவையான பேச்சித்தாய் வாழ்ந்து வந்தாள். அந்த பேச்சித்தாய் சிறுவயதிலிருந்தே கற்குவேல் ஐயனார் மீதும் அந்த ஆலயத்தில் அருள் புரியும் பேச்சி அம்மன் மீதும் அளவற்ற பக்தி கொண்டிருந்தாள். இவள் பகல் பொழுதில் ஊருக்குள் நடமாடுவதே கிடையாது. அதிகாலையில் அந்த சுனையிலிருந்து நீர் எடுத்து வந்து வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தி வந்தாள். அதிகாலை நேரம் என்பதால் மரத்தை காக்கக்கூடிய வீரர்களும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் அதிகாலை பொழுதில் சுனையில் இருந்து தண்ணீர் எடுத்து வரச் சென்றால், அப்போது ஒரு குடத்தை அந்த சுனையின் மேற்பரப்பில் வைத்துவிட்டு மற்றொரு குடத்தில் நீரை எடுத்துக்கொண்டிருந்தாள். அப்போது அந்த மாமரத்திலிருந்து மாம்பழம் பழுத்து நீர் நிரம்பிய குடத்திற்குள் விழுந்தது. இதை பேச்சித்தாய் கவனிக்கவே இல்லை. அதன் பிறகு தலையில் ஒரு குடமும் இடுப்பில் ஒரு குடமும் வைத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாள். அரண்மனையில் பூஜைக்கு தயாரான அரசன் இன்னும் மாம்பழம் வராததைக் கண்டு காவலர்களை அழைத்து காரணம் கேட்டார். காவலர்கள் அதற்கு இன்னும் மாம்பழம் விழவே இல்லை என்று கூறினர். அது எப்படி விழாமல் இருக்கும்? யாராவது எடுத்து சென்றிருப்பார்களோ என்று கேட்டார். உடனே காவலர்கள் அனைத்து வீடுகளிலும் தேடினார்கள்.
இறுதியாக பேச்சு தாய் வீட்டில் தேடிய போது குடத்தில் மாம்பழம் இருந்ததை கண்டனர். உடனே அந்த மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு அரசனிடம் சென்றார்கள். அந்த அரசன் தெய்வத்திற்கும் அரசனுக்கும் உரித்தான இந்த மாம்பழத்தை களவாடி சென்ற அந்த பேச்சித்தாய், எனவே அவளை நீங்கள் இழுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். உடனே படைவீரர்கள் பேச்சித்தாயிடம் மன்னன் ஆணை குறித்து சொன்னார்கள். அதை கேட்டதும் பேச்சித்தாயும் அவர்கள் பின்னால் கோட்டை நோக்கி நடந்து வந்தாள். இவளுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேலேற்றி ஊரை வலமரச் செய்து சுண்ணாம்பு காலவாயில் தள்ளுங்கள் என்று ஆணையிட்டார் அரசன். அமைச்சர் கற்கையனார் தடுத்தும் மன்னர் கேட்கவில்லை. சுண்ணாம்பு கால்வாயில் தள்ளிவிடும் நிலையில் இருந்த பேச்சித்தாய் மன்னனுக்கு சாபம் கொடுத்தாள். மன்னவன் பூமி எங்கும் மண்மாறி பொழியட்டும், நீதி நெறி சொல்லுக்கும் கற்குவேல் ஐயனாருக்கும் பூங்காவாகட்டும் என்று சாபம் கொடுத்தாள். நெருப்பு பேச்சித்தாயை நெருங்குவதற்கு முன்பே பேச்சியம்மன் அங்கே வந்து பேச்சித்தாயை ஆட்கொண்டு விட்டார். இந்த பேச்சித்தாயின் சாபத்தால் அந்த பகுதி முழுவதும் அழிந்து அதன் பிறகு ஊரானது என்று அங்கிருக்கும் முன்னோர்கள் சொல்கிறார்கள். அந்த பேச்சித்தாயின் சாபத்தின்படி கோவிலின் பின்புறம் விரிந்தும் முன்பக்கம் சுழவு போல் இருக்கிறது. ஊர் மக்களுக்கு இடையூறாக இருந்த கள்ளர்களை ஐயனார் தண்டித்ததை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் கள்ளர் வெட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது. பல மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்கின்றனர். கள்ளர் வெட்டு நடைபெறும் இடத்திலிருந்து புனித மணல் எடுத்து வந்து வீட்டில் வைப்பது பில்லி சூன்யம் கண்திருஷ்டி போன்றவற்றை நீக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். திருச்செந்தூரிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காயமொழி என்ற ஊரிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் குதிரைமொழி தேரி குடியிருப்பு என்ற கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு குடும்பத்தோடு வாருங்கள். தேரிக்காட்டின் அழகையும் ரசித்து செல்லலாம்.